கிட்டத்தட்ட 8,900 படுகொலைகள் நடந்தது. 1977 பெண்களுக்கு எதிராக இதில் 8,900ல் 1977 கொலைகள் பெண்களுக்கு எதிராக, அதுலேயும் 387 பேர் குழந்தைகளுக்கு எதிராக. எல்லாமே காரணம் தாவேகா 234 தொகுதியிலையும் தனித்து போட்டின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சிகள் எதுவும் எடுக்கலன்னு சொன்னீங்க, வேற எதுவும் நடக்குதா? நான் ஏற்கனவே அதை பத்தி தெளிவா சொல்லியிருக்கேன். எனக்கு அதை பத்தி கருத்தே இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே பல முறை உங்க முன்னால எல்லார்ட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இப்ப அவங்க தனித்து போட்டி இருக்கிறாங்க. திமுக இப்படி தனித்தும் கூட்டணியும் போட்டிட்டு இருக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் கூட்டணியோ அல்லது தனித்தோ போட்டிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியல. ஏன் அது எங்களுக்கு சாதகமா அமையாது? இல்ல, திமுக ஒரு பலமான கூட்டணி என்பது இருக்குல்ல, பலமான கூட்டணின்னு மக்களால் பேசப்படக்கூடிய கூட்டணியா திமுக கூட்டணி. மக்களால் யாரும் பேசல. இல்ல, குறிப்பா நீங்கதான் கேட்கல, மக்கள் யாருமே பேசல. பலமான கூட்டணி அப்படின்னாக்கி எவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணபலம் இருந்தாலும், நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை டாட்டாவும் பிர்லாவும் தான் ஆளணும். பணம் இருக்கிறவன்னாக்கி பணம் இன்னைக்கு திமுகவில் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. 50,000 60,000 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. எல்லா இடங்களையும் பணத்தை கொண்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லல. ஆனா மக்களுடைய மனம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் இல்லையா? மக்கள் இன்னைக்கு அவதிப்படுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னால 532 தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. சொத்து வரி கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை கூட்டவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் கணக்கெடுப்பு செய்வோம்னு சொன்னாங்க, செய்யல. உங்கள் ஊரில் முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க, நானும் நிறைய எழுதி கொடுத்தேன், ஆனா அது செய்யல. இன்னைக்கு மத்திய அரசு இன்னைக்கு சாலைகள், போக்குவரத்து, பாலங்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்க. எதுவுமே தரலன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ரேஷன் கடையில பார்த்தா எல்லா பொருட்களையும் மத்திய அரசு ஃப்ரீயா கொடுக்கும், மாநில அரசு. அதை மத்திய அரசு கொடுக்கறதா மாநில அரசு தாங்கள் வாங்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி ஏதோ அவங்க கொடுக்க போல இன்னைக்கு கொடுக்குறாங்க. பொங்கலுக்கு போன வருஷம் ரூபா கொடுக்கல, இந்த வருஷம் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னு கிராமத்து மக்கள்கிட்ட கேட்டா அது தேர்தல் வருதில்ல அப்படின்னு மக்களே இன்னைக்கு கிராமத்து மக்களே சொல்றாங்க. சாதாரண கிராமத்து மக்களே இன்னைக்கு சொல்றாங்க, பணம் கொடுக்குறாங்க. போன வருஷம் கோடைக்கால விடுமுறை வரலையா, இந்த வருஷம் மட்டும் கோடைக்கால விடுமுறை வந்துச்சா அப்படின்னு கிராமத்து மக்கள் கேள்வி கேட்காங்க. தொடர்ந்து திமுக ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க, 2 கட்சிகள் தான் இருக்கு. நீங்க கட்சிகள் வந்தா கூட இங்க எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னும் முடிவாகும். அதாவது இன்னைக்கு தேதி 18, இன்னும் 12 நாள் இருக்கு நாமினேஷன். அதாவது திமுக இன்னைக்கு மாநில கட்சி, அவங்க ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. நாங்க எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி வருவார்கள். வந்த உடனே நாங்க பேச்சுவார்த்தை தொடங்கி வெற்றிகரமா சூறாவளி சுற்றுப்பயணத்துல இருக்காரு. கடுமையான விமர்சனங்களை அதிமுக முன்னாடி வைக்கிறாரு. ஓட்டையெல்லாம் இல்ல, ஓட்டைங்கிறாரு. ஓகே, கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. பாதிப்பை ஏற்படுத்தாதா? துணை கேள்வி சேர்ந்தால திருநெல்வேலி தொகுதியிலிருந்து நீங்க தொகுதி மாறுறீங்க, பயந்து போய் தொகுதி மாறுறீங்கன்னு ஓபி ரவீந்திரநாத் சொல்றாரு. 2 பேரும் சொல்லி இந்த தொகுதி நாமினேஷன் போட்ட பிறகு அவர் சொன்னா நல்லா இருக்கும். நீங்க மாலையில சந்திக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது அவங்க தொகுதி பங்கீடு தொடர்பா இன்னைக்கு மாலையில முடிவெடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு இங்கதான் இருக்கேன், போன உடனே சந்திச்சு பேசிடுறேன். குறிப்பா இப்ப சட்டம் ஒழுங்கு இஷ்யூ, நீங்க ஏற்கனவே போகக்கூடியதான் விளாத்திக்குளம் இஷ்யூ. 8வது நாளா இதுவரை இந்த மாதிரி கேள்வி, நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா உடலை வருத்தமான பதில் அதுக்கு. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு பலமான கூட்டணி, 4 முனை கூட்டணி அப்படிலாம் பேசுறீங்க, கேட்குறீங்க. ஒரு உண்மையான விஷயத்த யாருமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு தினசரி பத்திரிகையை திரும்பி பார்த்தா பக்கத்துக்கு பக்கம், ஒரு பக்கம் இல்ல பக்கத்துக்கு பக்கம், இன்னைக்கு கஞ்சா போதை போட்டுட்டு கற்பழிப்பு, கொலை, இப்படி இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா மக்கள் சிந்திச்சு பார்க்காங்க. 2 வயசு குழந்தையும் விட்டு வைக்கல, 60 மூதாட்டியும் விட்டு வைக்கல. இதுக்கெல்லாம் காரணம் கஞ்சா. கிட்டத்தட்ட 8,900 படுகொலைகள் நடந்திருக்கு. 1977 பெண்களுக்கு எதிராக, இதுல 8,900ல் 1977 கொலைகள் பெண்களுக்கு எதிரான.
அதுலயும் 387 பேர் குழந்தைகளுக்கு எதிரான. எல்லாமே காரணம் கஞ்சா. 22 லட்சம் கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க. 22 லட்சம் கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க இந்த 5 ஆண்டுல. இந்த ஆட்சி கூட்டணி பலம் அதெல்லாம் சொல்றீங்களே, மக்கள் சிந்திக்க மாட்டாங்களா? இதை பார்த்து ஏன் அப்படின்னு இப்படி நடக்குதுன்னு கேட்க மாட்டாங்களா? மக்களுக்கு உணர்வு இல்லைன்னு நினைக்கிறாங்களா? இதையெல்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து இன்னும் 5 வருஷம் ஆளணும்னா அவங்களுக்கும் ஆசை இருக்கா? அப்படிதான் எங்களுடைய கேள்வி. நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அதிமுகவினருடன் காலையில மீட்டிங் நடந்தது, எதுவும் ஸ்பெஷலா உண்டா சார் திருநெல்வேலி? நாங்க இன்னைக்கு விளாத்தி சொல்ல மறந்துட்டேன். அதுல இன்னைக்கு நாங்கெல்லாம் கூட்டணி தானே இப்போ. அதனால இப்போ எங்க போனாலும் போராட்டம் நடத்தினாலும் எந்த நடந்தாலும் அதிமுக தேசிய ஜனநாயகம் அனைவரும் ஒன்றாக தான் செல்வோம் நாங்க. அதுல இன்னைக்கு விளாத்திக்குளத்தில் நடந்த சம்பவம் +2 படிக்கக்கூடிய மாணவி. நீங்க எல்லாம் பெருசா கேக்குறீங்க. நீங்க லைவ்ல போட்டிருந்தா பொதுமக்கள் இதெல்லாம் பார்க்கணும், கொஞ்சம் சிந்திக்கணும். நாளுக்கு நாள் காலையில ஒண்ணு மாலையில ஒண்ணு படுகொலைகளும் கற்பொழிப்பு சம்பவம். விளாத்திக்குளத்துல +2 படிக்கக்கூடிய மாணவி SSLC 500க்கு 495 மார்க் வாங்கி. அந்த பிள்ளையுடைய கனவு என்னவா இருக்கும்? ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு SP ஆகணும். அந்த பிள்ளையுடைய கனவு இருக்காதா? அந்த தாய் தந்தையருடைய எண்ணங்கள் அப்படி இருக்காதா? ஆனா படுபாவிகள் கூட்டிட்டு போய் தூக்கிட்டு போய் கற்பழிச்சு துண்டு துண்டா வெட்டி கொண்டு இருக்காங்க. எவ்வளவு கொடூரம் பாருங்க. யாருடைய ஆட்சியில? யாருடைய ஆட்சியில? மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். இதெல்லாம் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? அந்த தாய் தந்தையோட மனசு எவ்வளவு துடி துடிக்கும். 1 2 ஒரு நாள் 2 நாளா தினசரி நாங்குநேர்ல கஞ்சா போதையை போட்டுட்டு ஓட ஓட வர போறலாம் வெட்டுறாங்க. இது நாங்குநேர்ல ஏதோ ஒண்ணு நடக்குன்னு பார்த்தா மறுநாள் சிவகங்கையில அதே மாதிரி நடக்கும். சிவகங்கையில ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்துச்சு. குய்யோ முய்யோன்னு கத்துனாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் வச்சாங்க. இப்ப 36 லாக்அப் டெத் மரணம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தன்னுடைய அண்ணனை போய் பார்க்க போன ஒரு பெண்ணை அங்க உடைய காவல்துறை அதிகாரி அந்த பெண்ணையே மானபங்கப்படுத்தி கேள்வி கேட்கிறார். பெண் காவலர்களா ஆண் காவலர்கள் ஸ்டேஷன்லயே பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. யாருடைய ஆட்சியில் நடக்குது இதெல்லாம்? நீங்க கூட்டணி பத்தி பேசுறீங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மக்கள் அதுக்கு பிறகு ஓட்டு போடுவாங்களா? முன்னாள் அமைச்சர் சொல்லி இல்ல உண்மைதான். என்னன்னாக்க நான் அன்னைக்கு சொல்லும் போது இப்போ டொமஸ்டிக்ல 20 நாளைக்கு புக் பண்ணா 20 நாள்ல கொடுக்குறாங்க. கமர்ஷியல்ல தட்டுப்பாடு இருக்குது. ஆக அது வார் உங்களுக்கு தெரியும். இது ஒரு வேணும்னு நடத்தப்பட்ட சம்பவம் இல்லை. உலகம் இப்போ வார் நடக்குது. ஈரான் வழி அவருடைய கப்பல் இப்போ நம்ம கப்பல் வந்துட்டு இருக்கு. இப்போ அதனால அநேகமா இன்னும் 10-15 நாளையில அதற்கான தீர்வு ஏற்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.